நன்றி. சீதாச்சாரு மாதாஜியோடைய அந்த பஜனை, அந்த விளக்கம், உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நாதியாக்கே போயிட்டு வந்தாச்சு. அந்த அளவுக்கு அற்புதமாக சைதன்ய மகாபிரபுனுடைய கௌர லீலையை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடச்சிது. ரொம்ப அற்புதமான லீலை. ஸோ அதே ஒரு உணர்வோடு இன்னைக்கு நம்மளுடைய பாகவத கதாமிர்தம் பகுதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய கோப நண்பர்களோட எவ்வளோ உற்சாகமாக இருந்தார். அதில் அவங்களுக்கான அனுபவம், அந்த காட்டுத்தீயிலிருந்து எப்படி அவங்களை காப்பாற்றினாங்கங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதி கிரிம் கிருபாதமம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். இன்னைக்கு நம்ம போன வாரம் நாகபத்தினியர்களோட பிரார்த்தனைகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரொம்ப அற்புதமான விளக்கம் அதனுடைய. அதை தொடர்ந்து அது சார்ந்த ஒரு அழகான கதை. ஏன் நான் இந்த கதையை இதுவுமே காளியனுடைய கதை. காளியன் அப்படின்னாலே அந்த யமுனையில் வாழ்ந்த ஒரு நச்சு பாம்பினுடைய கதை அப்படின்னு பார்த்தாலும், கிருஷ்ணர் அந்த விருந்தாவனத்தில் நிறைய அசுரர்களை கொண்டிருக்காரு இல்லையா? நம்ம நிறைய அசுரர்களை வதம் பண்ணதை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் அது காளிய வதம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மற்ற அசுரர்களை வதம் செஞ்சார் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு லீலையும் நமக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்துகிறாரு. பகவான் பார்த்தோன்னா அவர் அசுரர்களில் கூட விட்டு வைக்கலை, அப்படிதான் சொல்லணும். அதாவது இப்போ மாதாஜி சொன்னாங்களே, அந்த ஒரு நாய், அந்த ஒரு தாழ்ந்த பிறவின்னு பார்க்காம எல்லாரையும் அவர் ரட்சிக்கிறாரு. அதே மாதிரி இதில் அசுரர்கள் அப்படிங்கிறது அசுரத்தன்மை. அந்த அசுரத்தன்மையை தான் அவங்கக்கிட்ட இருந்து போக்கி அவங்களுக்கு ஒரு நற்கதி கொடுக்குறாரு. அப்போ நாகபத்தினிகள் கடைசி சொல்லும் பொழுது அந்த பொற்பாதங்கள் படுறதுக்காக எத்தனை கோடி பக்தர்களும் தேவர்களும் காத்துட்ருக்கும் பொழுது, என்ன தவம் என்னுடைய கணவர் செய்தாலோ உங்களுடைய பொற்பாதம் அவருடைய தலை மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க, அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த காளியனோட கதையை பார்க்குறோம் அப்படின்னா, யார் இந்த காளியன்? அவர் அந்த யமுனை நதியில் இருக்கிறாரு. அதை சுற்றி எப்போவுமே யமுனை நதிக்கரையோரமாக கண்ணன் இருக்கக்கூடிய இடம் யமுனை. இப்போ ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் ராதாராணி கிட்ட சொல்கிறாங்களாம், நம்ம எல்லாரும் பூலோகத்துக்கு போய் இந்த மக்கள் ஜீவன்களெல்லாம் காப்பாற்றணும், அதனால் அங்கே போய் ஒரு விருந்தாவனத்தில் நம்ம ஒரு லீலை பண்ணணும். அப்போது அதை நினைக்கும் பொழுது மக்கள் தூய்மையான இந்த லீலைகளெல்லாம் நடக்கிறது எதுக்காக அப்படின்னா, இதை நம்ம ஸ்மரிக்கிறது மூலமாக இந்த லீலைகளை இது ஒரு தியானம். எத்தனையோ கதைகள் கேட்குறோம், இந்த செவிகளுக்கு நாம் கேட்கக்கூடிய, அதனால தான் லீலைன்னு சொல்லுவாங்க, வெறும் கதைன்னு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ண கதான்னு சொல்லுவோம், ஆனால் கதை இது ஒரு ட்ராமா அப்படிலாம் கிடையாது, லீலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம், நம்ம மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனதை எண்ணங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த லீலைகள், இந்த பஜனைகள். இப்போ மாதாஜி பாடின இந்த பஜனை, இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்துவதற்காகவும், பகவான் மீது நமக்கு இன்னும் பகவான் பக்தர்கள் இவங்க மேலே இன்னும் நமக்கு பிரீத்தி ஏற்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பாகவதம் எல்லாமே. ஸோ அப்போ இந்த காளியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ யமுனை நதிக்கு கரை ஓரமாக அவங்கெல்லாம் அந்த காளியனை கொன்று முடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவு இந்த காட்டுத்தீங்கிறது நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு 2 இடத்துல காட்டுத்தீ வந்திருக்கு.
ஆனால் அப்போ அதை நம்ம தெரியும் பொழுது தான் தெரியுது. இதை தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிருந்தாவனம் மொத்தம் 12 விஸ்தாரமான பெரிய வனங்கள் சார்ந்தது தான் பிருந்தாவன பூமி. அப்போ அந்த 12 வனங்களும் ரொம்ப பெரிய யோஜனம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா இது நம்மளுடைய கோவர்தனகிரியே அவ்வளோ பெரிய எத்தனையோ 1000 மைல்கள் நீளம் அகலம் உயரம் நிறைந்தது. அத்தனை ஒரு விஸ்தாரமான ஒரு பறந்து விரிந்த பகுதி தான் பிருந்தாவனம். ஸோ அதனால தான் நந்த மகாராஜர் 9 லட்சம் பசுக்கள் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு நம்ம பாகவதத்தில் பார்க்குறோம். அப்போ இன்னும் எத்தனை கோபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை 1000 பசுக்கள், எத்தனை லட்சம் பசுக்கள். அப்போ அந்த பிருந்தாவனம் எவ்வளோ பெரிய பூமி அப்படின்னு நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடம் பிருந்தாவனம். அப்போது அந்த காளிய வதனம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த வதம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அந்த வதமே என்ன ஆயிருக்கு, ரொம்ப அவங்கள எக்ஸாஸ்ட் பண்ணிருச்சுங்கிறாங்க. ஏன்னா கண்ணன் அந்த அந்த யமுனை நதிக்கு உள்ளே போய் பெரிய சண்டை நடந்து அது கோபர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பசுக்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து கோபர்கள் எல்லாம் மயக்கம் அடித்து விழுந்துன்னுட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த காளியனை வதம் பண்ணுறாரு. ஸோ வதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்களாம். யசோதா அம்மா, நந்த மகாராஜர் எல்லாரும் கிருஷ்ணர் பத்திரமா இருக்கிறதுக்கு காரணமே தேவர் நாராயணருடைய பாதுகாப்பு ரட்சை இருக்கிறதுனால தான்ட்டு ஆற தழுவி அழுது எல்லாரும் அந்த யமுனை நதிக்கரையிலேயே உட்காந்துட்டாங்களாம். அப்படியே ஒரு பெரிய டென்ட் கொட்டா மாதிரி எல்லாரும் போட்டுட்டு அங்கேயே படுத்து எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டு அதையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி பண்ணினா காளியன் மேலே, எப்படி நடனம் ஆடினா, நர்த்தனம் ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு கோபர்கள் எல்லாம் பார்த்த விஷயங்கள், அற்புதமான அந்த கண் முன்னாடி இருந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசி கண்ணனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த யமுனை நதிக்கரையோரம் அமர்ந்து அவங்க எல்லாம் ஆனந்தமாக இருக்கும்போது திடீர்னு அப்போ ஒரு காட்டுத்தீ வருது. அப்போ அந்த இடத்துல அவங்க காட்டுத்தீ வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லா திரும்பவும் பிருந்தாவன வாசிகளுக்கு தெரிஞ்ச ஒரே புகலிடம், தெரிஞ்ச ஒரே நாமம், சந்தோஷமோ துக்கமோ எந்த ஒரு நிமிஷத்துலையும் அவங்க அழைச்சது கிருஷ்ணரை மட்டும்தான். அப்போவும் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை பாதுகாக்கணுங்கிற ஒரு அன்பின் மிகுதியால், கிருஷ்ணா எங்களை காப்பாத்துங்கிறது இன்னொரு விதம். ஆனால் கிருஷ்ணருக்கு இப்போ இவ்வளோ விஷயம் முடிஞ்சு தங்களை கிருஷ்ணர் காப்பாற்றிருக்கிறாரு. திரும்பவும் இந்த காட்டுத்தீ வருது, கிருஷ்ணா அப்படின்ட்டு போய் நிற்கும் பொழுது கிருஷ்ணர் அந்த இடத்துல திரும்பவும் தன்னுடைய அந்தரங்க சக்தியினால் அவர் என்ன பண்ணுறாரு, பிரஜவாசிகள் எல்லாரும் தீயிலிருந்து காப்பாற்றுறாரு. இது ஒரு காட்டுத்தீ. இது ஒரு நேரம் ஒரு விஷயம். இது முடிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு அடுத்து நார்மல் லைஃப் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கோபர்களுக்கு என்ன வேலை, அவங்க எல்லாரும் காலையிலேயே பசுக்கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, காட்டுகளுக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு பிரலம்பாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வர்றான். பிரலம்பாசுரன் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, பலராமர் நண்பர்கள் எல்லாரும் அவங்க பசுக்கள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய விளையாட்டு விளையாடுவாங்களாம். அப்போது பாகவதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், கிருஷ்ணர் பலராமர்லாம் எந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக பாகவதத்தில் கொடுத்துருக்கு. அவர்கள் அங்கே காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள், அந்த பழங்களை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு பால் கேட்ச்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேட்ச் அண்ட் பால் கேட்ச் எல்லாம் போட்டு தூக்கி போட்டு விளையாடுறது, அதையே அங்கே கிடைக்கக்கூடிய சருகுகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பால் மாதிரி போயிட்டு ஃபுட்பால் மாதிரி விளையாடுறது, அப்புறம் யமுனையில் நீச்சல் அடித்து விளையாடுறது, கண்ணு கட்டி விளையாடுறது, அப்புறம் கிருஷ்ணர் அழகாக புல்லாங்குழல்லாம் வாசிப்பார் இல்லையா, ஸோ அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணி அவரை மாதிரியே செஞ்சு காமிக்கிறது, அப்புறம் காடுகளில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான விலங்குகள்,
மானை போல துள்ளி விளையாடுறது, பசுவை போல புல் சாப்பிட்டு விளையாடுறது. ஒரு அனிமல்ஸ், ஒரு மிருகத்துடைய இதை பெயர் சொல்லிட்டாங்கன்னா அந்த அந்த மிருகம் மாதிரியே பாஷை பண்ணி விளையாட்டு பண்ணுறது, மயில் மாதிரி ஆடுறது, குயில் மாதிரி கூவுறது, தவளை மாதிரி துள்ளி விளையாடுறது. அப்புறம் வந்து இப்போ நீதான் ராஜா, நாங்கள் எல்லாரும் உனக்கு சேவகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபனை வந்து ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு அழகாக சாமரம் வீசி அவனை போற்றி பாடி அப்படி அந்த விருந்தாவனத்தில் வந்து அவங்க அத்தனை கொண்டாட்டங்கள். அப்புறம் எல்லாரும் இணைந்து பகவான் கிருஷ்ணரோட உட்காந்து வனபோஜனம் உண்றது, அப்புறம் ஊஞ்சல் விளையாட்டு. இதுக்கு இடையில நம்மளோட கோபியர்கள் வந்தால் அவங்கள கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக அந்த விருந்தாவனம் வாழ்க்கை வந்து கிருஷ்ணர் வந்து, அதனால தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விருந்தாவனம். அது நான் வந்து விருந்தாவனத்தை விட்டு எப்போவுமே போக மாட்டேன். விருந்தாவனத்திற்கும் கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் அந்த விருந்தாவனத்தினுடைய தூளி வந்து அத்தனை ஏற்றம் மிக்கது. ஏன்னா பகவான் மீது ரொம்ப பாசம் வச்ச அந்த கோபியர்கள் நடந்து சென்ற அந்த தூளி வந்து அங்கே தான் இருக்குது. அதனால தான் உத்தவரே வந்து பாடுறார் இல்லையா, ஆசாமஹோ சரண ரேணுஜுசாமஹம் ஸ்யாம் விருந்தாவனே கிமபி குல்ம லதௌஷதீனாம் யாதுஷ்டேஜம் ஸ்வஜனம் ஆரிய பதம் ச ஹித்வா பேஜூர் முகுந்த பதவீம் ஸ்ருதுபீர் விம்ருக்யாம். அந்த சரணம், பிருந்தாவனத்தில் ஓடக்கூடிய அந்த கோபியர்கள் நடந்த அந்த சரண ரேணு, அவங்களுடைய அந்த பாத கமலத்தில் பட்ட அந்த கோபி சந்தனமானது, அது வந்து நான் என்னுடைய தலையில் நான் சூடிக்கணும். அங்கே வந்து நான் ஒரு புல்லாகவோ ஒரு செடி கொடியாகவோ இருந்து அவர்கள் பாதம் என் மேலே படணும்ன்ட்டு உத்தவர் வந்து வேண்டுறாரு. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே, கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உயிருக்கு உயிராக நேசித்தவங்க வந்து இந்த கோபர்கள். ஸோ இப்படி இவங்க ரொம்ப ஆனந்தமாக விளையாண்டுட்டு இருக்காங்க, பகவானோட கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேலே நம்ம பேசணும் அப்படின்னா, விருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்து யார்? கோபர்கள். அப்புறம் அடுத்து ஒரு ஜீவன் வந்து விருந்தாவனத்தில் இருக்காங்க. அது யார்? அது ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா யாராக இருக்கும் கோபர்களுக்கு அப்புறம்? ராதாராணி, லலிதா 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 கோபியர். அவங்க எல்லாருமே அவங்களாம் கோபர்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு அடுத்து ஒரு ஜீவன் பசுமாட்டுக்கள். ஆமா, கோமாதா. பசுக்கள் பசுக்களை ரசிக்கிறது தானே அவருடைய இன்னொரு விஷயம். இது பெரிய அவருக்கு ஆனந்தம் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ரிஷி கோரக்ஷம், அந்த ரக்ஷனை பண்ணக்கூடியது வந்து பகவானுக்கு. அதனால தான் வந்து கோப்பனாகவே வந்து நமக்கு வாழ்ந்தே காமிச்சிருக்கிறாரு பசு ரக்ஷை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்படி கோபர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, பிரம்பாசுரன் வர்றான். இப்படி எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருக்கும்போது அவனும் நானும் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு கண்டுபிடிச்சிருவாரு, அவர் கண்ணிலே கண்டுபிடிச்சிருவாரு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே அவர் சரி நாங்கள் உன்னை சேர்த்துக்கிறாங்க, அவரையும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அவர் நினச்சாரு நம்ம வந்து கிருஷ்ணர் பக்கம் போனோன்னா தோற்றுருவோம், நம்ம அதனால் பலராமர் பக்கம் போயிடுவோம் அப்படின்ட்டு அவன் வந்து பலராமர் பக்கம் போயிடுறான். ஸோ அப்படி எல்லாரும் வந்து ரெண்டு பக்கமும் அந்த கயிறு இழுக்கிற போட்டி வச்சு விளையாடுறாங்க. எல்லாரும் அந்த பிரம்பாசுரன் ஒரு பக்கம், எல்லா டீம் எல்லாம் வச்சு வின் பண்ணும்போது அவங்க இந்த கோஷ்டி வந்து தோற்று போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பலராமரை வந்து தோள் மேலே ஏற்றி, பலராமர் வந்து பிரம்பாசுரனை தோளில் ஏற்றி வச்சு கூட்டிகிட்டு போகணும். தோத்தவங்க வந்து தூக்கிட்டு போகணும், சுமந்துட்டு போகணும். அப்போ இப்படி சுமந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அப்போது என்ன பண்ணிடுறான், இன்னொரு ரொம்ப தூரமாக பிரம்பாசுரன் வந்து நம்ம பலராமரை தூக்கிட்டு போகிறான். பிரம்பாசுரன் பலராமரை வந்து தோளில் சுமந்து தூக்கிட்டு போகிறான்.
ஏன்னா தனிமைப்படுத்திடலாம். முதல்ல பலராமரை அடிச்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணரை வந்து ஈஸியாக நம்ம வந்து கொண்டுடலாம் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு இது நினப்பு. அதனால் பிரலம்பாசுரன் பலராமரை தனிமைப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாப்புல. யார் நம்ம பலராமர் கிருஷ்ணருடைய ஷேடோ இல்லையா, எப்போவும் அவருக்கு காப்பாக இருக்கிறவர் பலராமர். அப்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது யாருடா அப்படின்ட்டு. அவன் தூக்கிட்டே போகிறான், அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், தனிமைப்படுத்தணுன்ட்டு ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிடறான். போகும்போது என்ன ஆயிருதான், போக 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 பலராமரனுடைய கனம் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அப்போது ஒரு சுமேரு மலை மாதிரி அவ்வளோ பெரிய கனமாயிடுறாரு. ஸோ அந்த கனத்தை தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறான், பிரலம்பாசுரன் வந்து தன்னுடைய உண்மை உருவத்தை காமிச்சிடுறான். அவன் ஒரு அசுரனாக வர்றான், வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய உண்மை அசுர உருவத்தை காமிச்ச உடனே 2 குத்து தான். பலராமருடைய அந்த இதில் நம்ம பார்த்தோம், அப்படி லீலைகள் எல்லாம் பார்த்தோன்னா சண்டை கொஞ்ச நேரம் போடுவாங்க, அப்புறம் ஒரே குத்தில் ரத்தம் வாந்தி எடுத்து அது இதுன்ட்டு பிரலம்பாசுரன் வந்து காலி, உடனே செத்துடுறான். அப்புறம் இந்த மாதிரி இது வந்து காளியன் வதத்துக்கு அப்புறம் நடக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன காட்டு தீ ஒன்று வருது, அதுக்கப்புறம் பிரலம்பாசுரன் வதம் வருது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்படி நிறைய அசுரர்களை வந்து கம்சன் அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு விஷயங்களும் கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த விஷயமும் தன்னுடைய கோபர்கள் அந்த பசுமாட்டுகளுக்கு எந்த விதத்துலையும் எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துப்பாங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். அவங்க கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் எப்பவும் கூடவே இருந்து அந்த கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் அவர்களுக்காக அவங்களோடவே இருந்து அவங்கள காத்து ரட்சித்தாங்க. அதுதான் நம்ம ஒவ்வொரு லீலையிலையும் பார்க்குறோம். கோவர்த்தன லீலையிலையும் அதுதான் பார்க்குறோம். அந்த மக்களை வந்து இந்திரன் படாத பாடுபடுத்தினாலும் ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு விலகாமல் அந்த இடத்துல கூடவே இருந்து அவங்கள ரட்சித்து காத்தது வந்து கண்ணன். ஸோ அதே மாதிரி இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, திரும்பவும் அப்படியே அடுத்த நாள் அவங்க எல்லாரும் கோவர்த்தன மலைக்கு பசுக்கன்றுக்குட்டிகள் எல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் நிறைய வித்தியாசமான நிறைய கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து பூவாலான அந்த பால்ஸ் எல்லாம் பண்ணணும், தூக்கி போடணும். கோபியர்கள் வந்தால் நம்ம அந்த டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட வந்து அவங்களாம் தயிர் வெண்ணெய் எல்லாம் கடைஞ்சி கொண்டு போவாங்க இல்லையா, பக்கத்து கிராமங்களுக்கு கோபியர்கள் போவாங்க. இல்லைன்னா சூரிய பூஜை அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும். அப்போ இடையில அவங்கள எந்த கோவர்தன இதில் அவங்கள பிடிச்சி இது பண்ணலாம், அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது இந்த கோபுரங்களுக்குள்ள எல்லாம் ஒரே டிஸ்கஷனாக இருக்கும். அவங்கள எப்படி நம்ம வந்து அவங்கள வந்து கிண்டல் கேலிலாம் பண்ணுறது, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அலாதிப்பிரியம், ஒரு ஆனந்தம். ஸோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க போகும்போது கிருஷ்ணருக்கு வந்து 9 லட்சம் பசுக்கள் இல்லையா. அப்போ அவருடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க கிருஷ்ணருக்கு. அவங்க வந்து மொத்தம் 9 லட்சம் பசுக்களில் அந்த பசுமாடுகள் மொத்தமே வந்து 108 குரூப்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்களாம். 108 குரூப். அந்த 108 குரூப்லேயும் மொத்தம் 25 குரூப்லேயும் 108 பசுக்கள் இருக்குமா. அந்த 108 பசுக்களும் ஒவ்வொரு விதமான நிறம், அதாவது கருப்பு, வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் கலந்த, அதாவது சந்தன நிறத்தில் இருக்கிற மிக்சிங் கலர்ஸ், இந்த 4 தான் பேசிக் கலர்ஸ். இந்த கலர் காம்பினேஷனில் இருக்கிற பசுக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பசுக்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அதோடைய தலை வடிவம், அதனுடைய கொம்பினுடைய அழகு, பின்னாடியுடைய திமிழ், அப்புறம் அதுக்கு உடம்புல இருக்கிற அந்த வர்ணங்கள், இதை வித்தியாசப்படுத்தி அதுக்கு வந்து பேர் வச்சிருப்பாராம் கிருஷ்ணர். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மிருதங்கமுகி, சிம்ஹமுகி, சித்திர திலகா, தீர்க்க திலகா,
திரியக்க திலக்கா, அப்படி அந்த திலக்கங்கள், அந்த அந்த பசுக்களுக்கு இடப்பட்ட அந்த திலக்கங்கள், அது எல்லாமே இயற்கையிலேயே இருக்கிற ஒரு திலக்கங்கள். அந்த திலக்கங்களை வச்சு நம்மளுடைய இதில் நம்ம கோவர்தன லீலையில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, பலவிதமான பசுக்கள் உண்டு. அதுலேயும் இந்த பத்மகந்தம்னு ஒரு பசுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து என்னது, தாமரை, அந்த மனம் வீசக்கூடிய ஒரு அழகா அந்த பாலை கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்போ கிருஷ்ணருக்கு வந்து உடம்பு முடியலன்னா, அவர் சிலனா ரொம்ப நாட்டியாக இருந்தாருன்னா, இல்லைன்னா ஒவ்வொரு சிட்டு அவரோட மூடுக்கு ஏற்ற மாதிரி பாலை கறந்து யசோதா அம்மா கொடுப்பாங்களாம். ஸோ அத்தனை, ஏன்னா மருந்தா பால் வந்து அமிர்தத்துக்கு இணையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பால் வந்து பகவானுக்கு பிரியமான ஒரு உணவும் கூட இல்லையா. அதனால் இந்த மாதிரி விதவிதமான பசுக்கள் கிருஷ்ணர் எப்பவும் கையில், எப்படி நம்ம வந்து ஜபமாலை வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு ஜபமாலை வச்சுருப்பார். ஒரு மாலை, ஜபமாலையில் ஒரு மாலை வச்சுருப்பாராம். அதில் 108 கன்னிகள் இருக்குமா. ஏன்னா இவர்கிட்ட 108 அந்த பசுக்களுடைய டீம் இருக்காங்க இல்லையா. அதனால் ஒவ்வொரு இதுக்கும் பேர், ஒவ்வொரு பசுக்களுக்கும் ஒரு பேர். ஓ தாவலி, ஓ ஹம்சி, ஓ சாந்தினி, ஓ கங்கா, ஓ முக்தா, ஓ துமலா, ஓ யமுனா, ஓ ஷியாமலா, இது எல்லாம் அந்த பசுக்களுடைய பேர். அந்த பேரை வந்து அவர் எந்த பேர் கூப்பிட்டாலும் அந்த அத்தனை லட்சம் பசுக்களில் எல்லா பசுக்களோட பேரும் பகவானுக்கு தெரியுமா. அந்த பசுவோட பேரை சொன்ன உடனே, தாவலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே அந்த 2 காதும் தூக்கிட்டு வாலை தூக்கிக்கிட்டு அப்படியே மெய் சிலிர்க்குமா அந்த பசுக்களுக்கு. அத்தனை ஒரு ஆனந்தம், பரவசம் அடைஞ்சி, ஆஹா கிருஷ்ணர் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கிடுக்கிடுன்னு அந்த கூட்டத்தோட சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் அவங்க ரிட்டர்ன் போகும்போது அவங்களுடைய பழக்கங்கள், வரும்போதும் அதே மாதிரி எல்லாரும் ஒரு டீம். அது எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போனோன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ஒரு குரூப். ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குமா பசுக்கள் எல்லாம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அவர் படி, அவர் சொன்னதை கேட்டு அந்த அவர் கண்ணாலேயே அவரோட அழகை ரசிக்குமா. அந்த கோமாதா வந்து கண்ணனுடைய அந்த கண்ணன் கூட என்னொன்று 9 லட்சம் பசுக்களும் என்ன நினைக்குமா அப்படின்னா, கிருஷ்ணர் என் பக்கத்தில் இருக்கிறாருன்ட்டு. எப்படி ராசலீலையில் அந்த கோபியர்கள் வந்து, அங்கேயும் எத்தனையோ லட்சம் கோபியர்கள் இல்லையா, அத்தனை லட்சம் கோபியர்கள் ராசலீலையில் ஈடுபட்டிருந்தாங்க, பகவானோட ஆனந்தமாக நடனமாடிட்டு இருந்தாங்க. எல்லா கோபியர்களுக்கும் ஒவ்வொரு கண்ணன் விஸ்தாரம் அடைஞ்சு அவங்க எல்லாருக்கும் அவர் வந்து எல்லாரோடவும் நடனமாடி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே அத்தனை லட்சம் பசுக்களுக்கும் அவர் வந்து முன்னாடி அவர் போகும்பொழுது எல்லா பசுக்களும் நினைக்குமா, கண்ணன் ஏன் கூட வர்றாரு, கண்ணன் ஏன் கூட வர்றாரு, பலராமர் ஏன் கூட வர்றாரு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகி அவங்களோடவே அந்த பசுக்களை வந்து அவ்வளோ ஆனந்தமாக அவர் வந்து ரட்சை பண்ணிக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இப்படி இவங்க எல்லாரும் காலையில் எல்லாரும் கிளம்பியாச்சு. கோவர்தனத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி குரூப்பாக ஃபார்ம் ஆகி அவர் ஒவ்வொரு கூட்டமாக கூப்பிடுறாரு. எல்லாரும் நண்பர்கள் அவ்வளோ பெரிய நண்பர்கள் பெயர்லாம் கொடுத்துருக்கு. அது ஒவ்வொன்றும் தாமா, சுதாமா, ஸ்ரீதாமா, வசுதாமா, மதுமங்கலா, கிங்கினி, கந்தர்வா, வசந்தா, உஜ்வலா, புஷ்பங்கா, ஹசங்கா, கோகிலா, சனந்தனா, விதக்தகா, விஷலா, ವೃಷಭ, ಓಜಸ್ವಿ, ದೇವಪ್ರಸ್ಥ, ವರುಥಪ, ಮಣಿಭಂತಕರ, ಮಣಿಧರ, ಚಂದನ, ಕುಂಠ, ಕಾಲಿಂದಿ, ಕುಲಿಖ, குஸ்மபிதா, மகாபீமா, இதெல்லாம் நண்பர்கள். இன்னும் 1000 பேர் கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் படிக்கும்போது. அப்போ அத்தனை இவங்கெல்லாம் நண்பர்கள், இவங்க எல்லாம் ஒவ்வொரு குரூப்புக்கும் தலைவர்கள். அப்போ அவங்க எல்லாரும் ரெடியாகி என்ன பண்ணுறாங்க, கூட்டமாக கோவர்தனத்துக்கு போயாச்சு. அப்போ எல்லா பசுமாடுகள் கண்ணுக்குட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த வாட்டி அவங்க இருக்கிற இடம் வந்து மஞ்சீரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காடு. அந்த காட்டில் தான் இவங்க இன்னைக்கு சாப்பிட புல்லெல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பசுமாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் கண்ணுக்குட்டிகளில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கண்ணுக்குட்டிகள் எல்லாம் எங்கே இருக்கும்னா வீட்டில் கோஷாலையில் கட்டி போட்டிருப்பாங்க. பெரிய பசுக்களை மட்டும்தான் சாப்பாடுக்கு இங்கே வனத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இப்படியே கூப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரி இந்த விளையாட்டுலாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இந்த மாதிரி உற்சாகமாக கோபர்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புது காடு ஏரியா, அந்த மஞ்சீர வனம்ங்கிறது அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு இன்னும் நிறைய புல் சாப்பிடணும், நிறைய விதவிதமான எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னுட்டு காட்டுக்குள்ளே போயிடுச்சான். போய் கொஞ்சம் நேரத்தில் இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ காணும், பசு கூட்டத்தெல்லாம் காணும் அப்படின்ட்டு ஒரு விளையாண்டு கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் ரூட்டு மாறி போயிடுச்சு நம்ம டீமு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிருஷ்ணரை தான் கூப்பிடுறாங்க. கிருஷ்ணா என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இவங்கெல்லாம் எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இங்கே எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசுக்கள் எல்லாம் அங்கே போய் இருக்க அவங்க எல்லாம் தனிமைப்படுத்தப்படுறாங்க. கோபர்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்காங்க, மறுபக்கம் பசுக்கள் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் காட்டுத்தீ தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட்டுத்தீ பரவ ஆரம்பித்த உடனே பசுக்களுக்கெல்லாம் தாங்க முடியாத வெப்பம். இவ்வளோ நேரம் எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் புல்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்ற வழியில் தண்ணீர் நல்ல யமுனையில் நீர் குடிச்சிட்டு வருவாங்க. இது யமுனையெல்லாம் தாண்டி ரொம்ப தள்ளி போயிட்டாங்க. தண்ணி தாகம், வெப்பம் இதெல்லாம் இதை தாங்க முடியாமல் பசுக்கள்லாம் கத்தும் இல்லையா, அப்போ கூப்பிட்ட உடனே கிருஷ்ணருக்கு காதில் விழுந்துருச்சு, என்னமோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இது இங்கே எல்லா கோபர்கள் இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம பசுக்களை ஒன்றத்தையும் காணோம் அப்படின்னுட்டு. அப்போ தேடி போகிறாங்க. போனால் அங்கே இவங்க உள்ளே போக அந்த பசுக்களை சுற்றி காட்டுத்தீ, அந்த காட்டுத்தீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களையும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோபர்கள் எல்லாரையும் அந்த ஒரு நொடி இவங்களுக்கு ஒரு யோசிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா தன்னுடைய பசுக்கள் இந்த தீயில என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். இப்போ எங்களுக்கெல்லாம் இங்கே வந்தால் போர், போன வெள்ளிக்கிழமை ஒரு போர் இங்கே நம்ம முதல் முறையாக கண்ணு முன்னாடி என்ன சொல்கிறது, புகை, அங்கங்கே குண்டு விழுறது, வெடிக்கிறது, செதறது, டம் டம் அப்படிங்கிற அந்த பயங்கரமான அதிர்வு சத்தம். ஒரு நிமிஷம் நமக்கு ஏன்னா நம்ம யாரை நினைப்போம், பிள்ளைங்களை தான் நினைப்போம் இல்லையா. பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னாச்சோ பதட்டம். ஒரு நிமிஷம் அந்த இதை, ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், கேட்குறது வேற. ஏன்னா இத்தனை நாள் நடக்காத போரா இன்னைக்கு புதுசாக நடந்துருச்சு. காலங்காலமாக போர் நடக்குது, எங்கேயோ நடக்குது, எத்தனையோ பேர் சாகுறாங்க, மடிகிறாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது ஒரு பதட்டம். நம்மை சார்ந்தவங்களுக்கு என்ன ஆயிடுமோ, நமக்கு பிரியமானவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு வேதனை. இவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது கண்ணனுக்கு அப்புறம் பிரியமானது என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணனுக்கு பிரியமான பசுக்கள், அவ்வளோதான். கோபர்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு பேரே கோபன். பசுவை ரட்சிப்பதனால அவங்களுக்கு கோபன். கோவிந்தன் மேல் ரொம்ப பிரியம் வச்சதுனால அவங்களுக்கு கோபன் கோபியர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய நாமம் இல்லையா. அதனால் அவங்களுக்கு அந்த பசுக்களுக்கு ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிறதுல அப்படி வியர்த்து போய் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதை கிருஷ்ணரால் அதை தாங்க முடியலை. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே சொல்கிறாரு, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கிறாரு. கண்ணை மூடுங்க அப்படின்னு அடுத்த மறு நிமிஷத்துலே கண்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த அத்தனை காட்டுத்தையும் உள்வாங்கிக்கிறார். ஏன்னா பகவானிடத்துல தானே எல்லா பிரபஞ்சமே அவர்கிட்ட தானே அடங்க போகுது இல்லையா. அவர் தான் எல்லாத்திற்குடைய காரணக்கர்த்தா, சோர்ஸ் ஆஃப் கோவிந்தன் ஆதி புருஷம் தமகம் பஜாமி, எல்லாத்தினுடைய ஆதி காரணமும் அவர் தான். அப்போ அந்த பஞ்சபூதங்களில் இது ஒரு நெருப்பை அப்படியே அணைச்சிடுறாரு. அப்படி உறிஞ்சி குடித்த உடனே எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அவங்க அங்கே இருந்த அந்த கண்ணை முடிஞ்சது, எல்லாம் திரும்ப கண்ணை திறக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப தள்ளி வந்துட்டாங்க இப்போ இல்லையா. அந்த வனத்துல இருந்து ரொம்ப தள்ளி இந்த மஞ்சீரம்ங்கிற வனத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ திரும்பவும் அவங்க தன்னுடைய பழைய வனத்துக்கு போயிட்டாங்க.
இந்த இடத்துல இருந்து கிருஷ்ணர் அப்படியே அவங்களுடைய அந்த அவருடைய மாயா சக்தியினால், அந்தரங்க சக்தியினால் அவங்கள தன்னுடைய இடத்துக்கே அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அவங்க எல்லா பசுக்களும் எல்லாருமே மொத்தமாக அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த ஒரு நிமிஷம் அந்த பதட்டத்திலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய என்னது தேவர்களுக்கு இணையாக அவங்க வந்து நீ சூப்பர் ஹீரோப்பா, நீ சூப்பர் ஸ்டார்ப்பா, பெரிய ஆள், நீ உன்னால தான் இதெல்லாம் பண்ண முடியும். சில இடங்களில் கிண்டலில் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை நீ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி காளியவதம் பண்ணியிருக்காரு, எல்லா அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார், கூடவே ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஆருயிர் நண்பன். அந்த நட்பு தான் எல்லாத்தையும் பீட் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தமான உணர்வு. அந்த கிருஷ்ணருக்கும் அந்த கோபர்களுக்கும் அந்த நெருக்கம் வந்து அந்த நட்பு தான். அதை அவங்க விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்கள கண்ணை மூட சொன்னார். ஏன்னா இது வந்து அந்த நெருப்பெல்லாம் அவர் குடிக்கிறத பார்த்துட்டு அதை உள்ளிழுத்துக்கும் பொழுது அப்போ வந்து இவர் இப்போ வந்து கடவுள் மாதிரிப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தன்னை ஒதுக்கிடக்கூடாது இல்லையா. ஒரு பெரிய ஆள் இப்போ தன்னுடைய என்ன சொல்கிறது, ஒரு அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸராக வெளியில் இருக்கலாம். உண்மையிலே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாரோ இல்லை ஒரு பெரிய பதவியிலையோ நாட்டை ஆள்ற ஒரு பொசிஷனில் இருந்தாலும் வீட்லேயும் அதே மாதிரி கண்டிப்போடு அப்படியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பசங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, அப்பாங்கிற ஒரு பந்தம் இருக்காது, கிட்ட போய் அணைச்சிக்கணும், அப்பான்னு சந்தோஷமாக கூப்பிட்டுக்கணும், அந்த ஒரு லவ்விங் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, அன்பு பரிமாற்றம் வந்து அதில் குறைஞ்சிரும். ஆனால் இதில் அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணார், எல்லாரையும் கம்ப்ளீட்டாக கண்ணை மூட சொல்லிட்டார். அப்போது அவருடைய அதனால தான் இப்போ நம்ம அர்ஜுனருடைய கதையிலே லீலையில் அர்ஜுனருடைய அந்த பகவத்கீதை பகவான் கொடுக்கும் பொழுது கூட தன்னுடைய விராட்ட ரூபத்தை வந்து பார்க்குறாரு. ஏன்னா கிருஷ்ணர் முதல்ல அர்ஜுனர் வந்து ஒத்துக்கவே இல்லை. கிருஷ்ணர் நிறைய சொல்கிறாரு, இதில்லப்பா ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு, முக்குணங்களை பற்றி சொல்கிறாரு, நிறைய ஃபிலாசபி ஞான கர்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. எல்லாம் புரியலை அதுவா நிறைய கேள்வி கேட்ட உடனே எல்லாத்தையும் பாரு, எல்லாம் என்னிலிருந்தே உருவாகிறது, எல்லாம் என்னுள்ளேயே அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த விராட்ட ரூபத்தை காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுனர் அப்படி பிரமிச்சிட்டாரோ. ஐயோ கிருஷ்ணா, தெரியாமல் கேட்டுட்டேன், நீ எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ, எனக்கு நீ என்னுடைய கண்ணனாய் எனக்கு என் கண் முன்னாடி நீ வரணும், எனக்கு அது போதும் கிருஷ்ணா. உன்னுடைய ஹே மாதவா ஹே கேசவான்னு உன் மேலே உன் தோள் மேலே கை போட்டு உன்னை இப்படி நான் இதான் நினச்சிட்டேனே, எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சரணாகதி அடைகிறாரு. ஆனாலும் கிருஷ்ணர் என்ன நினச்சாரு, தன்னை முன்ன மாதிரி ஒரு நண்பனாக பாவிக்கிறது தான் அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணர் வந்து விரும்பினார். அந்த ஒரு ஸ்நேகம்தான் விரும்பினார். அதே மாதிரி இங்கேயும் தன்னுடைய கோபர்கள் வந்து தன்னுடைய நண்பர்கள் என்ன வந்து பெரிய ஆழாக பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சொன்ன மாத்திரத்தில் பாருங்களேன், கிருஷ்ணர் சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டாங்க எல்லாரும். ஏன், எதுக்கு, என்ன செய்ய போகிற, கொஸ்டினே கிடையாது. அதுதான் இப்போ அந்த கிருஷ்ணர் வந்து கொடுக்குற, அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நம்ம அப்படியே, இப்போ நம்மளுடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த திருட விஸ்வாசம் வந்து நமக்குள்ள ஸ்ரத்தா, அந்த உண்மையான அந்த ஃபெய்த் வந்து நமக்குள்ள உள்ளுருவி போயிடுச்சுன்னா அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் பகவானை தவிர நமக்கு ரட்சை யாருமே இல்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அதே மாதிரி பகவான் மட்டுமே நமக்கு காப்பு. அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்களையும் அவர் காத்து ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு திட விஸ்வாசம் நமக்கு வந்து இருக்கும். அதுக்கெல்லாம் மேலே பகவான் மேலே இன்னும் நமக்கு அந்த பிரீத்தியும் அன்பும் கூடும். ஸோ அதுதான் இந்த லீலை மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க இது முடித்த உடனே பகவானை வந்து அவங்க வந்து ஒரு அழகாக பாடுறாங்க. 2 பிரார்த்தனை தெரிவிக்கிறாங்க. எனக்கு இதோட தமிழ் வேர்ஷன் என்னோட லேப்டாப் கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால எடுக்க முடியல, அதனால் இங்கிலீஷ்லேயே நான் வாசிக்கிறேன். கிருஷ்ண கிருஷ்ண மகாவீர
ஹே ராமமோக விக்ரம தாவாக்னினா தஹ்யமானான் பிரபன்னாம் ஸ்திராத்தும் மர்ஹதஹ. அப்போது எந்த ஒரு சூழ்நிலையோ கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லா சக்தி வாய்ந்தவரே ராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுத்தீ வந்து எங்களை வந்து அழிக்கணும்னு பார்க்குது. நான் நீ தான் எங்களுக்கு எல்லாமே சரண், ஒன்றை நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டி நிற்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள் இந்த இதில் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நூனம் त्वत् बांधवा कृष्ण न चार्हन्त्य वसाधितुं वयं हि सर्व धर्मज्ञ त्वन्नाथस्त्वत् பராயணாக. கிருஷ்ணா, உன்னுடைய நண்பர்கள் வந்து எக்காரணத்திலையும் அழியக்கூடாது, இந்த உலகத்தை எல்லாத்தையும் அறிந்தவரே, நாங்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிறோம், மனப்பூர்வமாக உங்ககிட்ட உங்களை சரணடைஞ்ச எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பிரார்த்திக்கிறாங்க கிருஷ்ணரை. அப்போது ஸோ கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் அந்த தீயெல்லாம் வாங்கி நிலைமையை வந்து சுமூகமாக்கி திரும்பவும் பழைய இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. பழைய மாதிரி அவங்களுக்கு மனசில் எந்த ஒரு சலனம், சஞ்சலம், பயம் எல்லாமே போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மெட்டீரியல் டிசையர்ஸ், ஆன்சைட்டி, எல்லாமே மனசில் உள்ள கிளேஷங்கள், அனர்த்தங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ நான் இது ஒரு லெக்சரில் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அந்த லெக்சர் கேட்கும் பொழுது பகவானுடைய அந்த சரண கமலம், அதை நம்ம வந்து சரண அடையும் பொழுது பகவானுடைய சரணத்தில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்களாம். திவ்யமான அந்த ஒரு என்ன சொல்கிறது, இப்போ அவருடைய பாதங்கள்ல பார்த்தோன்னா சங்கம், இந்த குடை மாதிரி, வில் மாதிரி, நிலா மாதிரி எல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவருடைய ஒவ்வொரு பாதத்துலேயும் அழகாக படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு 11 இருக்கும் அத்தாஜி, ஒவ்வொரு காலையும் 11 சிம்பிள்ஸ் 11 இருக்கும், 9 இருக்கும். சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு நம்பர் மொத்தம் 31ன்னு நினைக்கிறேன் 2 கால்கள்லையும். அப்படி பலராமருக்கு அவருடைய பொற்பாதங்களில் வந்து எல்லாருக்கும் அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து தியானம், அதை பார்த்து தினமும் ஒரு வாட்டியாவது அதெல்லாம் பார்க்கணுமா. அதெல்லாம் வந்து நமக்கு ரட்சை. இந்த பூமியில் வந்து நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு ரட்சிப்பாக எதில் இருந்து ரட்சிக்க போகுது? நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்ல இருந்து. விதமான முக்குணங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளோட சூழ்நிலை மாறும் பொழுது மனம் தடுமாறிடும், எண்ணங்கள் மாறும். இதுவோ அதுவோ கற்பனை, நம்மளுடைய கற்பனை வந்து இந்த உலகாய விஷயங்களில் நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதுதான் ஒரு தீ மாதிரி, காட்டு தீ வந்து சம்சாரதாவா நலலிதலோகா. இந்த சம்சாரம்ங்கிறதே ஒரு தீ தான். ஒரு இந்த வாழ்க்கையே ஒரு இந்த பிறப்பு இறப்பு இதுவே ஒரு தீ. இப்போ இந்த அகாலமான இந்த ஒரு தீயிலிருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா பகவான் சொல்கிறார், கண்ணை மூடிக்கோ, என்ன நினச்சிக்கோ, என்ன உள்ளார சிந்தனை பண்ணு. நம்ம கீதையில் அவர் சொல்கிறார் இல்லையா, கௌந்தேய பிரஜிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. குந்தியின் மகனே, நான் சொல்கிறேன், என்னுடைய பக்தன் எக்காலத்திலையும் தோற்பதில்லை, அழிவதில்லை. அதை வந்து ஒரு சத்தியமாகவே அவர் கொடுக்குறாரு, ஒரு ரட்சையாக நமக்கு. இந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் நம்ம படிக்கும்போது லீலைகள் வழியாக நமக்கு இன்னும் நம்மளுடைய நம்பிக்கை கூடுது.